பாக்கியலட்சுமி சீரியலில் சாப்பிட்றதுக்காக கவுன்சிலாக அவரோட ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து உட்காந்துட்ருப்பாரு. பாக்கியலட்சுமி ரொம்ப மறைச்சிட்டே இருப்பாங்க. என்னங்க தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி கவுன்சிலர் கேட்க, சப்பாத்தி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஆளுங்க இருந்துட்டு வேறு எதுவும் இல்லைனாலுமே முட்டை வேணும், நான் ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி முட்டை கேட்டுட்ருப்பாரு. வேறு நாங்கள் கேட்குற டிஷ் இருக்கா இல்லையோனாலும் முட்டையாவது போட்டு கொடுங்க ஆம்லேட் மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கு பாக்கியலட்சுமி இருந்துட்டு உடனே செல்வி கிட்ட, செல்வி போய் முட்டையை போடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே செல்வியும் போயிட்டு ஆம்லேட் போட்டுட்ருப்பாங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் கேட்டது இல்லைனாலும் இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியலட்சுமியும் பில்லுக்கு கொடுப்பாங்க. என்னம்மா இது அப்படின்னு கேட்டுட்டு ஷாக் ஆகி 400 ரூபாயா அப்படின்ட்டு 200 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு கிளம்பிடுவார். நம்ம என்ன மொத்தமாக போகிறோம், அப்பப்போ வந்து சாப்பிட தானே போகிறோம் அப்படின்ட்டு இப்போ கவுன்சிலருமே 200 ரூபாய் கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. பாக்கியலட்சுமி நல்ல வேலை எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிளம்பிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வீட்டில் ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நேற்று வந்து 12 மணிக்கு வந்தால் இன்றைக்கி எத்தனை மணிக்கு வரா அப்படின்ட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த டைம் செல்லியனும் பார்த்துட்டு, பாட்டி போய் தூங்குங்க, அம்மா வந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டி வந்து கேட்கவே மாட்டாங்க. அவங்களும் வெயிட் பண்ணி செல்லியன் இருந்துட்டு, என்னம்மா என்ன பாட்டி எழில் இப்படியெல்லாம் பேசுகிறான், ஜெனி வந்து 2 குழந்தைங்கள பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இதில் வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னா எப்படி, நாங்கள் பேசாமல் ஜெனி வீட்டுக்கே போயிடுறோம், அங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க, குழந்தைங்கள பார்த்துக்கிறது ஜெனியோட அம்மா இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. உடனே ஈஸ்வரி இருந்துட்டு, இப்போ அப்படியெல்லாம் எதுவுமே பேசாத, இந்த பேச்சை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியலட்சுமி வந்ததுமே, நீ இப்படியே வேலைக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா வீடு ரெண்டாக போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு பாக்கியலட்சுமி மறுநாளே ஒரு வேலைக்காரியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு, இவங்க தான் இனிமேல் எல்லா வேலையும் பார்த்துக்குவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. யார் எந்த வேலையும் பார்க்க வேணாம், வீட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இவங்க இங்கே தான் இருப்பாங்க, எல்லா வேலைனாலும் இவங்க தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோபியுமே அந்த வேலைக்காரிக்கு நான் வேணால் சம்பளம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பாக்கியலட்சுமி இருந்துட்டு, கெஸ்ட்டாக வந்தவங்க கிட்ட நாங்கள் அப்படியெல்லாம் காசு வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுமே, எழில் இருந்துட்டு நானும் ஷெல்லியனும் ஷேர் பண்ணிக்கிறோமா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போவுமே ஈஸ்வரி வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, அதுக்கு ஏதாவது திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. இனியா வர்றதுக்கு முன்னாடி இனியா ஹஸ்பண்ட், மாமனார், மாமியார் எல்லாருமே வந்து இனியாவை பற்றி தான் பேசிகிட்டே இருப்பாங்க. என்ன இப்போ எப்போ பார்த்தாலும் அங்கேயே இருக்கா, ஃபோன் பேசிகிட்டே இருக்கா, நம்ம கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறா அப்படின்னு மாமியார் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இனியாவுமே வந்ததுமே நான் தயங்கி ஒரு கேள்வி கேட்பாங்க. அம்மாவோட ரெஸ்டாரண்ட் வாங்கினீங்க இல்லையா, அது எப்போ ஓப்பன் பண்ண போகிறீங்க, யார் பார்த்துக்க போகிறா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் வேணால் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட இந்த எபிசோடை முடிச்சிருப்பாங்க.